கஸ்டமர் ஒரே நாள்ல 40,000 ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டி வீட்டை ரெடி பண்ணி கொடுன்னு அவசரப்படுத்துறாரு. நம்ம அனுஜ் டைல்ஸ் இருக்க எவ்வளவு டைல்ஸ் கேட்டாலும் அவ்வளவையும் ஒரே நாள்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுஜ் டைல்ஸ். முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க சேலம் மாவட்டத்திலே வருகிற மழைக்கால பகுதியில் மழைக்காலம் வர இருக்கிற சூழ்நிலையில் வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து துறை அலுவலர்களை வைத்து ஆய்வு செய்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகராட்சி பகுதி, அதேபோல் ஆத்தூர், நரசிங்கபுரம் நகராட்சி, மேட்டூர் நகராட்சி, அதேபோல் எடப்பாடி நகராட்சி பகுதி, சில பேரூராட்சிகள், அதேபோல் சில கிராமப்புற பகுதிகளில் அதிகமாக மழைக்காலங்களில் சேதம் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நாம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் சின்னேரி வயல்காடு, சிவதாபுரம் பகுதி, பச்சப்பட்டி, நாராயண் நகர், அதே போல் மற்ற பகுதிகளில் மழை நீரினால் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படாத வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கிறது 1077 என்று, அந்த எண்ணை பத்திரிகையில் விளம்பரப்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் லேண்ட்லைன் நம்பர் 2450-498, அதேபோல் 2452-202 என்கிற எண்களை எல்லாம் பத்திரிகையில் விளம்பரம் செய்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில், எச்சரிக்கை நிலையில் அவர்களையெல்லாம் வைத்து இருப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டு அதற்கான ஆய்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அது இப்போது நம்முடைய மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி அதிகாரிகள், அதேபோல் நீர்வளத்துறை சேர்ந்த அதிகாரிகள் அவர்களெல்லாம் இணைந்து அந்த பகுதியில் ஆய்வு செய்து இந்த வருடம் கடந்த ஆண்டு ஏற்பட்டதைப் போல வெள்ள சேதம் ஏற்படாத அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான தேவையான மோட்டார்களை எல்லாம் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் தயாராக இருக்கின்றனர். அது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது தூர்வாருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து அது ஒரு அறிக்கை கேட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அந்த தகவலை மாநகராட்சியிலே வீடுதோறும் துண்டு அறிக்கை கொடுக்கலாம். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாநகராட்சி பகுதியிலே நீங்கள் கூறுவதைப் போல சில நேரம் கழிவுநீர் கால்வாய்களிலே அந்த குப்பை கழிவு பொருட்களை எல்லாம் வீசுகிறார்கள். அது மழை காலங்களிலே அது தேங்கி தண்ணீர் சாலையிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது குறித்து விழிப்புணர்வு தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மக்கள் கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக தாழ்வான பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஏதாவது தேவை என்றால் இப்போது நாங்கள் கொடுத்திருக்கிற எண்களில் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. மருத்துவ குழுவினருக்கு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல் முகாம்கள், அதே போல் மருத்துவ முகாம்கள் தேவையான இடங்களிலே நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள்.